ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே. ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா? இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஒரு பிளாக்கிங் சுச்சுவேஷனில் இருக்கலாம், ஓகே, இப்போ செப்பரேஷனில் போயிட்டுருக்கலாம். உங்களுக்காக நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் ரீடிங், நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் ரீடிங், ஓகேவா? யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்லினஸ், ஓகே. ட்ரஸ்ட், லவ்வர்ஸ், postponement, control, possibilities, beyond the world, master, receptivity, rightness, turning in, compromise. So bottom of the deck, celebration. Page of Pentacles, Temperance, Queen of Cups, Queen of Pentacles, Four of Pentacles, Hermit, Tower, Wheel of Fortune, Knight of Cups, Lovers, King of Pentacles, Judgment. Okay. Thank you, universe. ஓகே, தென் வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போர்சஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ தென் நான் பொண்ணுனால பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன இதில் ஃபீல் ஆகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுங்கிறது பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ அவங்க எப்படி நம்மளை மாதிரி தானே ஒரு மனுஷ பிறவியாக இருந்தாங்க, அவங்க மட்டும் எப்படி பவர்ஃபுல்லாக மாறினாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேபி சின்ன வயசுலேருந்தே ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஏற்று எடுக்க வேண்டிய ஒரு போர்டன் இந்த ஒரு பர்சன் மேலே வந்திருக்கலாம். ஓகே, இல்லைங்க நிறைய அடிபட்டிருக்கலாம் லைஃப்பில். ஏன்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு படிப்பு இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம லைஃப்பில் எத்தனை தூரம் நம்ம அடிபடுறோமோ அவ்வளோ அடியை வந்து தாங்கின ஒரு பர்சனாக மட்டும்தான் எமோஷ்னலி பேலன்ஸில் இருக்க முடியும். ஓகே, அப்போ இவருக்கு இப்போ மேபி இப்போ கரண்ட்லி வந்து நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் எந்த ஏஜ்லேயும் இருக்கலாம், எந்த ஏஜ் பர்சனாலும் இருக்கலாம். பட் பயங்கர மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாகவும் எமோஷ்னலி பேலன்ஸ்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆக்சுவலி பயங்கர மெச்சூரிட்டி, ஸ்டேபிள் நம்ம சொல்லலாம். இவங்களை பொறுத்த மட்டும் எமோஷ்னலாக காட்டணும் இவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா ஷோராக வந்து எமோஷ்னலாக காட்டுவாங்க. அதே எமோஷ்னலாக காட்ட வேண்டாம், நமக்கு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த சுச்சுவேஷனில் இவங்க எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயம் இவங்க நினைக்கிறது தான் கரெக்டாக நடக்கும்னு நினைப்பாங்க. ஓகே, இவங்க பண்ணுறதா சரின்னு நினைப்பாங்க, இவங்க நினைக்கிறதா நடக்கும்னு நினைப்பாங்க. யாருக்கும் மைண்ட் கொடுக்காத ஒரு பர்சன் ஆகும். அவ்வளோவா சீக்கிரமாக பிடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
ஓகே. யாருக்கும் பிடி குடுக்க மாட்டாங்க. பயங்கர எமோஷனலி பேலன்ஸ் ஆகும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். நான் நினைக்கிறது தான் கரெக்ட்டு. நான் நினைக்கிறது மாரி தான் நடக்கணும். என் லைஃபே வந்து என்னோட ஒரு கண்ட்ரோல்ல தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கலாம். அப்ப இவ்ளோ பவர் எப்படி வந்துடுச்சு அப்படின்னா, அவ்ளோ அடி வாங்கியிருப்பாங்களா இருக்கும் லைஃப்ல. ஓகே. ஷூரா சொல்றேன். அவ்ளோ அடி வாங்கின ஒரு பர்சனா மட்டும்தான் எமோஷனலி பேலன்ஸ் கிடைக்கும். எந்த இடத்துல எமோஷன காட்டணும், எந்த இடத்துல எமோஷன காட்டக்கூடாது. ஸோ இந்த மாரிப்பட்ட பீப்பிள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? ப்ரெசன்ட் சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அஸ்பெக்டன்ஸ் மூல இருப்பாங்க. மூமெண்ட் டு மூமெண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி மாறுவாங்க. ரிலேஷன்ஷிப் இப்ப இருக்குதா, ஓகே. அதுக்கேத்த மாரி என்ஜாய் பண்ணிப்பாங்க. அதே நவ் ஒரு டைம் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகுதா, ஓகே. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரேக்கப் வந்துருச்சுன்னா அழுவோம், ஒப்பாரி வைப்போம், துடிப்போம். பட் அவங்க அப்படி கிடையாது. ஓகே. இருக்குதா, ஓகே. இல்லனாலும் ஓகே. ஓகே. அது எமோஷனல் பேலன்ஸ்டு. நம்ம வந்து நமக்கு லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிற டைம் நம்ம அதை சந்தோஷமா ஏத்துக்கிறோம். அதே நமக்கு லைஃப்ல ஒரு சேட்னஸ் வரக்கூடிய டைம் நம்ம அதை ஏத்துக்க மாட்டேங்கிறோம். பட் இவரை பொறுத்த மட்டும் ப்ளஸ் மைனஸ் உண்டா இல்லையா எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இவர். ஓகே. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அதே மாதிரி எனக்கு இதுல என்ன தோணுது அப்படின்னா, ஓகே. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைம்ல காலம் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டுண்டு. விதி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டுண்டு. ஓகே. தென் உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்கலாம். எஸ், எனக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஓகே. ஏதோ ஒரு பாண்டிங் இருக்குது. ஆம், நான் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணணும், இவங்க கூட ஒரு லைஃப் கொண்டு போகணும், ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணுங்கிறது ஆல்ரெடி என் தலையில் எழுதப்பட்ட ஒரு விஷயம். விதியாக இருக்கும் போல் விதியாக இருக்கிறனால தான் நான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் டவுன் ஆகுறேன். நான் என்னோட ஒரிஜினாலிட்டி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இழந்து போகிறேன். இந்த ஒரு போர்ஷன் இல்லை, எனக்கு இந்த போர்ஷனை மூவ் ஆன் பண்ண முடியலை. இந்த ஒரு போர்ஷன் இல்லைங்க என் லைஃப் இல்லை. உங்களுக்கு ஒரு தாட் தோணுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு தாட் தோணி இருக்கும். அப்போது நான் இந்த ஒரு பர்சன் கூட தான் இருக்கணுங்கிறது விதியாக இருக்கும். அதனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது. அதனால தான் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு கெயின் ஆகிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் என்ன தெரியுமா, நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறது நம்ம தான். ஓகே. இங்கே விதியும் கிடையாது, மதியும் கிடையாது, சதியும் கிடையாதுன்னு சொல்கிற ஒரு கேரக்டர் ஆகும். என் லைஃப் நான் நினைக்கிற ரீதிக்கு போகணும். என் லைஃப் என்னோட கண்ட்ரோலில் போகணும். விதி, இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாத ஒரு பர்சனாக இருக்கலாம். இதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் விதி சேர்த்து வச்சுட்டு ஒரு காலத்துக்கு பிறகு நீங்கள் அந்த ஹஸ்பண்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் வந்துட்டு எஸ் ஓகே எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, அதனால தான் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை. பட் இவரை பொறுத்த மட்டும் இது ஏற்றுக்க ரெடி இல்லை. ஆக்சுவலி நான் எதுக்கு இவங்களை பார்க்கணும், நான் எதுக்கு இவங்க கூட பேசணும், நான் எதுக்கு ரிலேஷன்ஷிப் கொண்டு போகணும். மேபி மேரிட்டல் அஃபேரான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் நீங்கள் 2 பேரும். ஓகே. இவர் அதை ஏற்றுக்க ரெடி இல்லை. ஆக்சுவலி அது என்ன சொல்கிறது, மேபி யூனிவர்ஸ் ஒரு ஆக்சுவலி நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம லைஃப் நம்மளோட கண்ட்ரோலில் போயிட்டுருக்குது, நம்ம நினைக்கிறது நடக்குது. அது தப்பு ஆக்சுவலி. ஓகே. நம்ம லைஃப் நம்மளோட கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. நம்ம லைஃப் வந்து யூனிவர்ஸோட ஒரு பிளெஸ்ஸிங்கில் தான் போயிட்டுருக்குது. ஓகே. ஸோ நம்ம லைஃப்பில் இங்கே நமக்கு எல்லாமே டெம்பரரி. நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வருவாங்க, மறுபடியும் விட்டுட்டு போவாங்க. ஸோ இங்கே நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கிறது கிடையாது. ஓகே. பட் இந்த ஒரு பர்சன் அந்த விதியை அஸ்பெக்ட் பண்ணதுக்கு ரெடி இல்லை. அப்படி என்ன, நான் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும், நான் எதுக்கு ஏற்றுக்கணும், என் லைஃப்பில் நான் நினைக்கிறேன். இவரை பொறுத்த மட்டும் என் லைஃப் வந்து நான் நினைக்கிற மாதிரி போகணும், என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், நான் யாரையும் ஏற்றுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, நான் எதுக்கு ஏற்றுக்கணும், இன்னொரு சுச்சுவேஷன் ஆகும். ஓகே. பயங்கர ஒரு ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும். இவங்க கூடலாம் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது பயங்கர பாடு. மேபி நீங்கள் வந்து ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கனெக்ட் ஆகிருக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை. மேபி நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து TARO இந்த லெட்டர்ஸில் அவங்க நேமில் ஸ்டார்டிங்லேயோ ஃபினிஷிங்லேயோ மிடில்லையோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். அப்படி இல்லைங்க உங்கள் லெட்டர்ஸில் இருக்கணும். ஓகே. பக்கா செல்ஃபிஷ் ஆகும், பக்கா ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே. லாபம் இல்லாமல் எங்கேயும் நிற்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. சொந்த காரியம் சிந்தாபாத். யார் எப்படி போனால் என்ன, நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை நல்லா ஹாப்பியாக வச்சுக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்கணும். என்னால் நீ ஹர்ட் ஆனால் என்ன, பெயின் அனுபவிச்சா என்ன, ஐ டோன்ட் கேர். அதுக்கு காரணம் நான் கிடையாது, நீ தான். ஏன்னா நான் என்ன நினச்சி நீ கஷ்டப்படுற, என்னை நினச்சி உனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு அப்படின்னா அதுக்கு காரணம் நான் இல்லை, நீ தான். நீ எதுக்கு என்ன நம்புன? ஓகே.
பட் என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரும். ഓക്കെ കറൻലി ഉങ്ങൾക്കും ഭയങ്കര കോവമുണ്ട്. ഓക്കെ, കഴിഞ്ഞ ഒരു പോസ്റ്റോടെ ക്യാരക്ടർ உங்களுக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. இந்த ரிலேஷன்ஷிப்பை 110% எஃபர்ட் கொடுத்துട്ടുണ്ട്. மேபி இந்த ஒரு போஸ்ட் ஃபைனான்ஷியலி நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு காரணம் என்ன கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பாண்டிங், ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிട്ടുണ്ട്. பயங்கரமாக ஒரு எமோஷனல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிട്ടുണ്ട്. இது வரைக்கும் யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகிട്ടുണ്ട്. இன்னொரு பர்சன் பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி அவரோட இன்னர் உங்களுக்கு இங்கே மனசிலாயிട്ടുണ്ട്. ஓகே, ஸோ அதனால் இவர் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிട്ടുണ്ട്. உங்களுக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. நானும் இந்த ஒரு போர்ஷனும் என்னையும் இந்த ஒரு போர்ஷனை சேர்த்து வச்சது விதியாகும், யூனிவர்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் எனக்கு யாருக்கிட்டே இல்லாத ஒரு பாண்டிங். அதனால தான் என்னால் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியலை. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை 110% எஃபோர்ட் கொடுத்துட்டு ஃபினான்ஷியலி கொடுத்து ஹெல்ப். பட் எல்லாம் கரண்ட்லி ஆல் எஃபோர்ட் இஸ் ஃபெயில்டு. பணமும் போயிட்டு எதிர்பார்க்குற கமிட்மெண்ட்டாக ஒரு உங்களுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு தேவை கமிட்மெண்ட் ஆகும். பட் எதுவும் கிடைச்சிட்டு இல்லை. ஃப்ரெண்டாக இருந்து கனெக்ட் ஆகிக்கலாம் 2 பேரும். ஓகே, கரணி கொஞ்சம் முகம் திரிச்சிருக்கிறீங்க. ஏன்னா இவனை திருத்த முடியாது, என்ன பண்ணாலும் திருத்த முடியாது, எப்பவுமே நான் தான் கடவுள், நான் தான் மந்திரின்னு சொல்கிறவனை எங்கே கொண்டு போய் திருத்துறதுக்கு. நீங்கள் கரணி டயர்டாகிட்டு உண்டு. நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் எஃபோர்ட்டு கொடுத்து ஒர்க் பண்ணி டயர்டாகிட்டு கரண்ட்லி உங்களுக்கு நமக்கானதுனா வந்து சேரட்டும். என்ன இதுக்கு மேலே ஆக்ஷன் போடுறதுக்கோ எஃபோர்ட்டு கொடுக்குறதுக்கோ ஒன்றும் இல்லை. ஏன்னா சுத்தமாக வந்து புரிஞ்சிக்காத ஒரு பர்சனை கொண்டு போய் அவனை புரிய வைக்க ட்ரை பண்ணி நான் தான் அதில் கஷ்டப்பட்டுருக்கேன் தவிர அவன் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஒவ்வொரு நாளும் பெயின் எனக்கு தான் இருக்கே தவிர அவனுக்கு ஒரு பெயினும் இல்லை. அவள் கரண்டி எல்லாத்தையும் காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நடக்கிற மாதிரி நடக்கட்டு, நமக்கு விதி இருந்தால் வந்து செய்யறட்டு, இல்லைங்க போட்டு அந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே வந்துட்டு. ஓகே, தென் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆகிட்டு. ஃபாஸ்ட்டில் உங்கள் லைஃப்பில் இடி விழுந்திருக்கலாம். ஓகே, மரண அடி விழுந்திருக்கலாம். ஸோ ஹார்ட் பிரேக் ஆகிருக்கலாம், பெயின் அனுபவிச்சிருக்கலாம், 1000 பேர் உங்களை நம்பி கழுத்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். பட் அதெல்லாம் நீங்கள் வந்து தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிட்டுங்க, மறந்துடுங்க, அதை நினைக்க வேண்டாம். ஓகே, முடிஞ்சு போனதா. அதை நம்ம நினைக்கிறதுனால நமக்கு இங்கே எதுவும் நடக்க போகிறது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் தயவு செஞ்சு ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை ஸ்டக் ஆகி நிற்கிறீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு மறந்துடுங்க. ஏன்னா அதை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும். ஓகே, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் கொண்டு போக முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். பட் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் வேணும், ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நீங்கள் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்கள். அதை ரிலீஸ் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்காது. ஓகே, என்ன அடிபட்டுருக்கலாம், மரண அடியே விழுந்திருக்கலாம். பட் அதெல்லாம் மறந்துடுங்க. ஏன்னா அதெல்லாம் உங்கள் மைண்டில் இருக்க நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற ஒரு வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் ஆகும். ஓகே, அப்போ நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷன் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அது ஒரு நாள் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியாது, நெகட்டிவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ஹார்ட்டை பிரேக் பண்ணியிருக்கலாம், மரண அடியை கொடுத்துருக்கலாம். பட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை நீங்கள் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் என்றைக்கு ஃபர்கிவ் பண்ணுறீங்களோ, மறக்கிறீங்களோ, அன்றைக்கி தான் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதை மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல லைஃப் இருக்கும். ஓகே, இவர் ஆக்ஷன் எடுப்பாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கரண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் ட்ரஸ்ட் உண்டு, இந்த ஒரு ட்ரஸ்ட் உண்டு. மேபி உங்களுக்குன்னு ட்ரஸ்ட் இருக்கலாம். எல்லாம் சரியாகும். இப்போ பேலன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். பட் நியர் ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும், பேலன்ஸ் கிடைக்குன்னு உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கலாம். ஓகே, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஹைலி அட்ராக்டட் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மென்டலி ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஹைலி அட்ராக்டட் ஆகும். பட் அதை ஏற்றுக்க ஆள் ரெடி இல்லை. ஆளை பொறுத்த மட்டும் எனக்கு நான் தான் பவரு, எனக்கு ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க என் கீழே நிற்கணும், அவங்க பேச இவர் கேட்காத ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லி புரிய வச்சுருக்கலாம். பட் இது வெறும் ஒன்றும் பண்ணிட்டு இல்லை. கரண்டி ஆள் ஒரு ஹெர்மிட் மோடில் போயிட்டுருக்கலாம். ஓகே, நீங்கள் இப்போ ஆக்சுவலி சேசிங்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு டயர்டாகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, திருத்த முடியாது. ஸோ நீங்கள் பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க. நடக்கிறது மாதிரி நடக்கட்டும். எல்லாத்துக்கும் விதி வந்து
பதில் சொல்லும். சேர்த்து வச்ச விதி நானும் அவனும் சேரணும்னு ஒரு விதி இருந்தீங்க. அது யூனிவர்ஸ் பார்த்துக்கட்டும். அந்த ஒரு இதில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் முகந்திரிச்சு இருக்கிறீங்க, மைண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க நீங்கள் சொல்லலாம். அப்படி யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. கரண்ட்லி ஆள் வந்து டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க லைஃப்பில். யூனிவர்ஸோட இன்டர்ஃபரன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டராகும். என் லைஃபு இங்கே யூனிவர்ஸில் ஒரு விஷயம் கிடையாது, என் லைஃப் என்னோட கண்ட்ரோல் தான் போயிட்டுருக்கு, நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கரண்ட்லி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துலேயும் இவங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் வந்துட்டுருக்கலாம். இவர் என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம சாதாரண மனுஷங்களாகும், யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம ஒரு புள்ளி ஆகும். இங்கே இந்த வேர்ல்டில் கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் மக்கள்ஸ் இருக்கிறாங்க. யூனிவர்ஸோட பார்வையில் நம்ம ஜஸ்ட் ஒரு புள்ளி ஆகும். எப்போவுமே நம்ம 24/7 நம்ம மைண்டில் ஒரு தாட்ஸ் இருக்கும். நம்மளை மிஞ்சின சக்தி ஒன்று இருக்காது. நம்மளை ஒவ்வொரு நாள் வழி நடத்துது. நமக்கு அந்த தாட் நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்ருக்கணும். எல்லாம் நான் தான் பண்ணேன், எல்லாம் நான் தான் சாதிச்சேன், நான் தான் எல்லாம் விலைக்கு வாங்கினேன், இந்த ஒரு தாட் நமக்கு இருக்கக்கூடாது ஆக்சுவலி. ஓகே. பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு போஸ் கரண்ட்லி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷன் சில விஷயங்களை லேர்ன் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நீயா நானா? ஓகே. இந்த போர்ஷன் ஆக்சுவலி யூனிவர்ஸ் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு போர்ஷன் எல்லாமே என்னோட கண்ட்ரோலில் தான் போயிட்டுருக்குது, எல்லாமே என்னோட பவரில் தான் போயிட்டுருக்கு, எல்லாமே நான் நினைக்க தான் நடக்கணும், ஒவ்வொரு ஈகோ பிடிச்ச ஒரு போர்ஷனாக இருந்தால் கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு மைண்டில் ஒரு பீஸ் இல்லை. மைண்டில் சுத்தமாக இவருக்கு ஒரு பீஸ் கிடையாது. ஓகே. எஸ். இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எஸ் எல்லாமே நான் நினைக்கிறது மாதிரி தான் போயிட்டுருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் எனக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு யாருக்கிட்டையும் கிட்டிக்கலையே. மேபி இவருக்கு பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர், ஃபேமிலி அபுண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃபினான்ஷியலி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இவருக்கு ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனையோ சுச்சுவேஷன் இருக்கலாம். பட் இப்போ இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணுற விஷயம் என்னென்னா எஸ் நான் நினைக்கிற ரீதிக்கு தான் லைஃப் போயிட்டுருக்குது. பயங்கர ட்ரெடிஷ்னல் போர்ஷனாக இருக்கலாம், ஃபேமிலி ஓரியன்ட் போர்ஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு போர்ஷன் திங்க் பண்ணுற விஷயம் எஸ் எல்லாமே நான் நினைக்கிற ரீதிக்கு தான் போயிட்டுருக்குது, எல்லாமே நினைக்கிறதும் நடக்குது. பட் ஏன் எனக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் மட்டும் எனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இவருக்கு எமோஷனல் சப்போர்ட் உங்ககிட்ட கிடைச்சிட்டு இருக்குது. பட் உங்களை என்ன பண்ணிட்டு விதியாவது சதியாவது உங்களை மைண்ட் பண்ணிட்டு இல்லை. ஓகே. பட் இப்போ இவருக்கு ஒரு பீஸ் இல்லை ஆக்சுவலி. ஏன்னா லைஃப்பில் நம்ம மனுஷனாக இருக்க ஒரு டைமில் நமக்கு கஷ்டம் நஷ்டம் வலி வேதனைலாம் வாரது இருக்குது. பட் நம்மளை வந்து நம்மளோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை மனசை விட்டு சொல்லும்போது நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் போர்டன் கொஞ்சம் குறையும், நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு ரிலீஃப் ஆகும். ஓகே. என்றைக்கும் மனுஷனுக்கு லைஃப் ஹைலே போயிட்டுருக்காது. ஓகே. நமக்கு என்றைக்கும் மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஓகே. ஒரு நாள் நல்லா இருக்கலாம், ரெண்டாவது நாள் நமக்கு ஏதாவது பெயின் வரலாம். பட் கட்டாயம் நமக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் நமக்கு தேவை ஆக்சுவலி லைஃப்பில். பட் இவர் ஆக்சுவலி இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஓகே ரெண்டு பேரும் சேம் தான். ஓகே. ரெண்டு பேரோட இடத்துல அவங்களும் சேம் தான். இதில் யாரையும் உங்களை விட அவங்களும் ஹை இல்லை, அவங்கள விட நீங்களும் ஹை இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. அவரோட பவர் உங்களுக்கும் உண்டு. பட் என்ன அப்படின்னா உங்களோட வாலிபத்தை நீங்கள் மனசிலாக்கிட்டு இல்லை, அதுதான். உங்களுக்கும் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கலாம். பட் இப்போ இவருக்கு ஆக்சுவலி பீஸ் இல்லை, இவருக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லை. ஆக்சுவலி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டுனால ஆள் இப்போ கரண்டி கன்ஃபியூஸ் ஆகும். ஆளுக்கு இப்போ இப்போ ஃபேமிலி இருக்குது, தேர்ட் பார்ட்டி இருக்குது, அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை நீங்கள் ஒரு ஆஃபர் கொண்டு கொடுக்குறீங்கன்னா அதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் இந்த ஒரு ஆளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு எந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே. எந்த ஆப்ஷனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு ஆளை டோட்லி ஸ்டக் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா ஆளை நினைக்கிறது இங்கே ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஓகே. கரண்ட்லி ஆளுக்கு ஒரு டவர் மவுண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆளை நினைக்கிறது ஒன்று, முன்னாடி இவர் நினைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவர் கொண்டு போயிருக்கலாம், நடந்திருக்கலாம். பட் இப்போ இவர் நினைக்கிறது ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. டோட்லி ஆள் ஸ்டக்கு, கன்ஃபியூஸாக நம்ம சொல்லலாம், கிளாரிட்டி இல்லை நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா இப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைங்க உண்மையாக ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லைங்க எனக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஷனில் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு முன்னாடி இவங்களை நான் இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நல்லா தானே இருந்தேன், என் லைஃப் நல்லா ஹாப்பியாக தானே போயிட்டு இருந்தேன், நான் நினைக்கிற ரீதிக்கு என் லைஃப் நடந்துச்சு இல்லை. பட் இந்த ஒரு பர்சன் லைஃப்பை விட்டு போன பிறகு இவங்க கிட்ட கிடைச்ச ஒரு கேர் லவ், இவங்க கிட்ட கிடைச்ச ஒரு எமோஷனல் சப்போர்ட் எனக்கு ஏன் வேறு எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது.
அப்போ எனக்கு இவங்களுக்கு என்ன பந்தம்? ஏன் என் மைண்ட் வந்து ஒன்லி இந்த ஒரு பர்சன் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்குது. ஏன்னா இவர் விதியை வந்து நம்பாத ஒரு பர்சன் பார்த்தீங்களா? ஸோ அதனால ஏன் என் மைண்டு ஒன்லி இந்த ஒரு பர்சன் மட்டுமே நினச்சிட்டு இருக்குது? ஏன் நான் இவங்கள மட்டுமே திங்க் பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் மைண்டு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் ஆகலாம்? எனக்கு ஏன் வேறு எந்த ஆப்ஷனும் இன்ட்ரெஸ்ட் இல்லை? டோட்லி ஸ்டக் ஆகி இப்போ கரண்ட் இவருக்கு ஒரு என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, டோட்லி ஆளை கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த ஒரு போஸ்ட் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்னன்னா, நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் கரண்ட் இவருக்கு ஒரு பேலன்ஸ் இல்லை. பட் இவருக்கு ட்ரஸ்ட் உண்டு, எல்லாம் சரியாகணும் ஒரு ட்ரஸ்ட் உண்டு. இப்போ இந்த போஸ்டோட எனர்ஜி என்னன்னா, நான் எதுக்கு போகணும், மேபி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவங்க நம்ம கூட இருந்திருக்கலாம்னு ஒரு தாட் உண்டு. நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பாக கொண்டு போகாட்டும், ஒரு கமிட்மெண்ட் கொடுக்காட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது கொண்டு போகலாம். அப்போ இந்த போஸ்ட் திங்க் பண்ணி பயங்கர ஈகோஸ்டிக்கான ஒரு கேரக்டர்னால வேணா வரட்டும், நம்ம ஒரு ஃப்ரெண்டாவது கொண்டு போய்க்கலாம். ஓகே, வேணாம் மாட்டேன், வேணுங்கி வரட்டும். ஓகே, பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ஏன்னா இவருக்கு ஆக்சுவலி இந்த செப்பரேஷனில் ஒரு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆகிட்டுண்டு, ஆகாமல் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டிங் நினச்சிட்டு இவங்களுக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்கள் கூட தான் கிடைக்குதுன்னு இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. ஏதாவது என்ன சொல்லுது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து கொண்டு போக முடியுமா? அட்லீஸ்ட் லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போக முடியுமா? இல்லைங்கி அவங்கள நம்ம பக்கத்தில் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், அவங்களே வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ஆள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன், ஒரு டீப் கனெக்ஷன் அவங்க கூட ஃபீல் ஆகுது. டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டவர் மூமெண்ட் எண்டிங்கில் இந்த ஒரு பர்சன் உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் தான் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆவாங்க. ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் இவர் ஷோரை உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவார். அப்போ ஈகோ டெத் ஆக என்னமா பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், சைலண்டாக இருங்க. நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் ஆகுங்க. ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நீங்கள் நினைக்கலாம், இந்த ஒரு பர்சன் இந்த கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப் நல்லா இருக்குது, டைம் சரியாக இருக்குது, எனக்கு ஒன்றும் சரியில்லை அப்படின்னு டோன்ட் வரி. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டைம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற தொடங்கிட்டு உண்டு. ஒரு உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இவர் ஆக்ஷன் எடுப்பார். ஓகே, ஆக்ஷன் எடுக்காமல் இருக்க மாட்டார். பட் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டாக வந்திருக்குது. இவர் எப்போ ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்னா, இவர் இந்த டவர் மூமெண்ட்டை எண்டிங் பண்ணக்கூடிய ஒரு டைமில், இவருக்கு ஈகோ டெத் ஆகக்கூடிய ஒரு டைமில் ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்போட ஜட்ஜ்மெண்ட் வரும். அந்த ஒரு டைமில் இவர் ஆக்ஷன் எடுப்பார். காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கனால உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸாக இருந்தாலும் 2 பேரும் சேரும்போது ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கோவம் இருந்தாலும் இவர் வந்து உங்களை சமாதானப்படுத்துவார். ஓகே, ஏன்னா இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச ஒரு கேர், லவ், எமோஷனல் சப்போர்ட் இவருக்கு வேறு எங்கேயும் கிடைச்சிட்டு இல்லை. ஸோ அதனால் இவர் ஷோராக வந்து உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. கரண்ட்லி என்ன கோவம் வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம், பட் இவங்க உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு வந்திருக்கனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க. காலம் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற தொடங்கிட்டு உண்டு. கரெக்டான டைமில் எல்லாம் நடக்கும். பேஷன்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஆக்சுவலி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் நம்ம நடக்கும். பட் அது வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவாக இருங்க, பீஸாக இருங்க. எவ்வளோ ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் ஷோராக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த டவர் மூமெண்ட்டில் அவருக்கு சில விஷயங்கள் மனசிலாகிட்டு உண்டு. ஓகே, யூனிவர்ஸோட பவர் என்னென்னு மனசிலாக்கிட்டு உண்டு. ஸோ அதனால் ஷோராக அவர் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகிற அதே சோல் கண்டிஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எங்கேயும் ஒளியோட முடியாது, வந்து தான் ஆகணும். ஓகே, இவர் மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி நீங்களும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும், ஏதாவது ஒரு மேஜிக்கல் மிராக்கிள் நடக்கணும், உங்கள் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன் இல்லாத ஒரு டைமில் கடந்து போயிட்டுருக்கலாம் 2 பேருமே. பட் டோன்ட் வரி, சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிக்கும். இவங்களை நம்பலாம், கிட்ட ஷோராக நம்பலாம். ஏன் அப்படின்னா விதி நமக்கு ஆக்சுவலி நீங்களும் இந்த வீடியோ யாருக்கு ரெஸ்டேட்டாக எனக்கு தெரில. பட் உங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சது விதியாகும். நமக்கு டெஸ்டினோட கண்டிஷன் வந்து எத்தனை தூரம் அது ஒரு செப்பரேஷனில் வந்தாலும், நோ கனெக்ட் சுச்சுவேஷனில் வந்தாலும் மறுபடியும் இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு ஒரு எண்டிங்கே கிடையாது. ஓகே, ஸோ அப்போது இவருக்கு எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு 6 மந்த் இல்லைங்க ஒரு 4 months வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைங்க 6 days இல்லைங்க 6 weeks வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பர்சன் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஓகே, கரண்ட்லி வந்து என்ன கோபத்தில் இருந்தாலும் நீங்கள் சரி, இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க.
ஓகே, இதை நமக்கு இனி இம்பார்ட்டன்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 angels numbers important. 10. Okay, then 4. மேபி ஒரு சிலங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு 69 ஏஜ் இருக்கலாம். ஒரு சிலவங்களுக்கு 42 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 29 ஏஜ் இருக்கலாம். ஓகே, 666 இம்பார்ட்டன்ட். 666 கண்டென்ட்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷுவராக ரெஸ்னேட் ஆகும். நமக்கு இது இம்பார்ட்டண்டான டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட். தென் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ளீஸஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரண்ட்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.